இது வந்து முந்தா நாள் எடுத்த வீடியோ. முதல் நாளே 2 ப்ளவுஸ் அடித்து வச்சுருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் தையல் வந்து கம்மியாக இருக்குது. என்னால் தைக்க முடியல. கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நிதானமாக தான் தையல் தைச்சேன் நான். 2 ப்ளவுஸ் அடித்து காலையில் எம்மிங் பண்ணி ஹூக் வச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு கம்பு அடை செஞ்சேன். அதில் வந்து எப்படி செஞ்சேன்னாக்கா நாளே ஒரு கப்பு கம்பு எடுத்து ஊற வச்சுட்டேன் நைட்டே. கம்பை மட்டும் தனியாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அரிசி சேர்த்து அதையும் ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்து அரைச்சேன். அது கூட அரைக்கிறதுக்கு பூண்டு, ஜீரகம், மிளகாய் அதையும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல கம்பை மட்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கம்பு அரையுமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் கம்பை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பருப்பை வந்து 2 தடவையாக அரைச்சேன். அதே மிக்ஸி ஜாரில் முதல் தடவையாக போடும்போது அந்த ஜீரகம், மிளகாய் எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சிட்டு பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு 2வது தடவை போடும்போது அந்த பருப்பை வெறுமனே அரைச்சி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த அரைச்ச மாவில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுலேயும் போட்டுட்டு நல்லா சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான அடை தோசை கிடச்சிச்சு. நல்லா இட்லி தோசையாக சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி செஞ்சேன். நல்லா தான் இருந்துச்சு. சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கம்பு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சியும் கூட, இந்த வெயில் காலத்துக்கு குளிர்ச்சியும் கூட. அதனால தான் நான் இப்படி செஞ்சேன். நல்லா இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள். டேஸ்ட்டான கம்பு அடை நாங்கள் சாப்பிட்டோம். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.